إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்ததன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாமும் சலவாத்தும் என்னென்று நிறைவேற்றுமாக. கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதிலும் ரமலானுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாட்கள் பறக்கின்ற இந்த நேரத்தில் ரமலானுடைய இந்த மாதத்தில் நாம் எவ்வாறு எங்களுடைய காலங்களை கழித்தோம், இன்னும் குறுகிய நாட்கள் இந்த ரமலான் நம்மளை விட்டு பிரிய இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான வணக்கங்களை வழிகாட்டி தந்ததை நாங்கள் அறிகிறோம். பிகலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் அவர்கள் அவர்களுடைய வேட்டியை இறுக்கமாக அவர்கள் கட்டிக்கொள்ளுவார்கள், அமலிலே அதிகமான ஆர்வம் காட்டுவார்கள். வரக்கூடிய ரமலானில் நாம் இருப்போமா இல்லையா என்று நமக்கு சொல்ல தெரியாது. இந்த குறுகிய நாட்களில் எந்த அளவுக்கு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் அந்த நன்மைகளை நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம். வெறுமனே நாம் பட்டணியாக எதுவுமே சாப்பிடாமல் குடிக்காமல் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதல்ல கண்ணியமான சகோதரர்களே நோன்பு. நாம் வைக்கின்ற ஒவ்வொரு நோன்பும் அது ஈமானோடும் இஹ்லாஸோடும் நாம் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நீங்கள் குடிக்கின்றதையும் உண்ணுகின்றதையும் நீங்கள் இருக்காமல் இருப்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது. ரமலானில் நோன்பு வைக்கிற எல்லாரும் சொல்லுவார்கள், நோன்பு என்ன போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் லேசாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பின்னு கழிச்சு பார்த்தோம் என்று சொன்னா பல மணித்தியாரங்கள் என்ன, நாங்கள் நீண்டமான ஒரு பல மணித்தியாரங்களை நீட்டி நாங்கள் நோன்பு வைத்தோம். ஒவ்வொரு வருடம் போகும் வருகிற வருடத்தில் நோன்பு இலகுவாகி கொண்டு வருகிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களை, நோன்பு நீண்ட நேரம் எடுத்தாலும் இலகுவான நேரங்களை கொண்டு வந்தாலும் நாம் பிடிக்கின்ற நோன்பு ஈமானோடும் இஹ்லாஸோடும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். எனவே இந்த கழித்த இந்த நோன்புகளில்
இந்த நாட்களில் நாம் சரியான முறையிலே எங்களுடைய ரமலானுடைய நாட்களை நாம் கழித்து வந்தோமா என்று கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியமான சகோதரர்களே. வளமை போன்று நான் நோன்பு வைத்து வந்தோமா, இல்லாவிட்டால் எண்ணில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தை தொட்டு சிந்திக்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஏனைய மாதங்களில் என்ன அமல்களை நாம் செய்கிறோமோ அதே போன்று அதைவிட அதிகமாக ரமலானுடைய அந்த மாதத்தில் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நீங்கள் அதிகமான நன்மைகளை கொள்ளையடியுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் சரியான முறையிலே எங்களுடைய தொழுகைகளை நாம் நிலைநாட்டி இருக்கிறோமா? தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோமா? இந்த இடத்துல எத்தனை பேர் தொழுதாங்க என்று கையை உயர்த்துங்கள் சொல்ல மாட்டேன் நான். அல்ஹம்துலில்லாஹ் தொழுவார்கள், அப்படி கேட்கவும் மாட்டேன். ஆனா அவங்களுடைய உள்ளத்தை நீங்க நினைத்து பாருங்க, உள்ளத்தோட தொட்டு பாருங்க. நான் ஒரு நாளைக்கு அந்த 5 வக்து தொழுகையையும் நான் விடாமல் தொழுதேனான்னு நினைத்து பாருங்கள். உள்ளத்தோட பேசுங்கள். தொழுதேனா, சுபஹ் தொழுதேனா, மஹரிப் தொழுதேனா, இஷா தொழுதேனா, கடுமையான தொழுகைகள் கண்ணியமான சகோதரர்களே. வெறுமனே வாரத்துக்கு வரக்கூடிய ஜும்மா மாத்திரமல்ல, கடுமையான தொழுகைகளை தொழுதேனா நினைத்து பாருங்கள், பேசி பாருங்கள், உள்ளத்தோடு பேசி பாருங்கள். இவ்வளவு அழகாக படைத்த ரப்பு, அழகான உடம்புகளை கூட என்னை படைத்த ரப்பு, இந்த ரப்புக்கு ஒரு நன்றி செலுத்துடனாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியவனாக நான் அல்லாஹ்வுக்குரிய அந்த காரியத்தை செய்தேனான்னு சொல்லி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமான நெஞ்சங்களே. தொழுகை கடமைகளில் கூட அகீமு ஸலா வ ஆத்து ஸகா வ தஸூமு ரமலான், தொழுகைதான் முதலாவது, தொழுகைக்கு பிறகுதான் நோன்பு. அப்ப என்ன செய்யணும்? தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் கண்ணியமான நெஞ்சங்களே. ஏனென்று சொன்னால் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்குமே சலுகைகளை கொடுக்கவில்லை தொழாமல் இருப்பதற்காக. தொழத்தான் வேண்டும். நோன்பை உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க முடியாவிட்டால், மரீதன் அவ் அலா சஃபரின், நீங்கள் நோயாளிகளாக பிரயாணிகளாக இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யட்டும், வேற மாதங்களில் வேற நாட்களிலே நீங்கள் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதத்துக்கு வரக்கூடிய அந்த மாதம் விட வந்துவிட்டால் அந்த காலத்திலே நோன்பை விட்டு அதுக்கு பின்னால் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய ரமலான், அதுக்கு முன்னால் வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் நீங்கள் அந்த விட்ட நோன்புகளை ஹலா செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, தொழுகையை நாங்கள் விடுகிறோம் என்று சொன்னால், தொழுகையை தெரிந்தும் தெரியாமலும் வேணுமென்றையும் நாங்கள் அதிலே பொடுபோக்காக இருக்கிறோம் என்று சொன்னால், அதை நாங்கள் திரும்ப ஒரு நாட்டிலே தொழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. நேரத்துக்குரிய அந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் நின்றவராக நீங்கள் தொழுவுங்கள், சஃபுலே வந்து நின்று கொண்டு நீங்கள் தொழுவுங்கள் உங்களால் முடியும் என்று சொன்னால், அப்படி உங்களால நின்று தொழ முடியாவிட்டால் நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள் சொன்னாங்க. உட்கார்ந்து கூட உங்களுக்கு தொழுகாவிட்டால் நீங்கள் கட்டிலே படுக்கிறவாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு கைகளை உயர்த்தி உயர்த்தி தக்பீர் கட்ட முடியாதா? மனதால நீங்கள் நினைத்துக் கொண்டு தொழுங்கள். தொழுகைக்கு சலுகை இல்லை கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். யாருக்கு?
தொழக்கூடியவர்களுக்கும் கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீனஹும் யுராஊன். சிலவங்க தொழுவார்கள், சிலவங்க பள்ளிக்கு வந்து தொழுவார்கள், வீடுகளில் தொழுவார்கள். எதற்காக தெரியுமா? அந்த தொழுகைகளில் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். ஒழுங்கான தக்பீர் கிடையாது, ஒழுங்கான ருக்கு கிடையாது, ஒழுங்கான சுஜூது கிடையாது, ருக்குவில சுஜூதிலே ஓதக்கூடிய துஆக்கள் தெரியாது. வெறுமனே எதுக்காகவோ மக்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம் தொழுது விட்டவர்கள் திரண்டு விடுவார்கள். இன்னும் சில கூட்டம் இருப்பார்கள், அவர்கள் தொழுவார்கள், மக்கள் என்னை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். அல்லதீனஹும் யுராஊன். சூரத்துல் மாஊனை நீங்கள் புரட்டி பாருங்கள் கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சிலவங்க பொடுபோக்குக்காக தொழுவார்கள், இன்னும் சிலர்கள் நான் தொழுகையாளி, நான் பக்தியாளி, ஊர்ல என்ன பார்த்து மக்கள் பேச வேண்டும், என்ன பத்தி பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக, பெருமைக்காக சிலர்கள் தொழுவார்கள். இவர்களுக்கு நரகம்தான், கேடுதான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறார் என்று சொன்னால், தொழாமல் இருக்கக்கூடியவர்களின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள் கண்ணியமான சகோதரர்களே. தொழாமல் இருக்கக்கூடியவர்களின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள். மறுமை நாளில் ஒவ்வொருவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் எழுப்பாட்டுவான். அந்த நேரத்தில் யாரும் துணையாக நமக்கு வராது கண்ணியமான சகோதரர்களே. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் சொன்னால், அந்த மறுமை நாளில் மஹ்ஷரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தானோ அதே போன்றுதான் அவனை எழுப்பாட்டுவான். மேலிலே எந்த ஒரு துணியும் இல்லாமல், எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாரையும் யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்களா என்பதை ஒரு சந்தேகம் ஏற்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யாரும் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பதில் சொன்னாங்க தெரியுமா யா ஆயிஷா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் வசனத்தை புரட்டி ஓதுகிறார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்றாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வதற்குரிய நேரம் கிடையாது. யாருக்கும் யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லி ஒவ்வொருவரும் நஃப்ஸைகளை தொட்டுக்கொண்டுதான் ஓடுவார்களே ஒழிய எதுவுமே உங்களுக்கு வராது கண்ணியமான சகோதரர்களே. நம்மளோடு ஒன்றாக உறங்கின, ஒன்றாக வளர்ந்து, ஒன்றாக இரக்கமாக சந்தோஷமாக இருந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வரமாட்டார்கள். உலகத்திலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே கைதரக்கூடியவர் யாரு கண்ணியமான சகோதரர்களே? கூட உடன் பிறந்த சகோதரர்கள். நானா தம்பி, என்ன ஒரு துக்கம் என்றாலும், என்ன ஒரு சந்தோஷம் என்றாலும், நமக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் பக்கத்திலே வந்து இருக்கக்கூடியவர்கள். அந்த மனுஷர்களை கண்டுவிட்டா, இதோ என்னுடைய நானா இருக்கிறாரே, இதோ என்னுடைய தம்பி இருக்கிறாரே, கொஞ்சம் போய் சந்தித்துட்டு வருவேன் சொல்லி அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஏன், எப்படி நினைப்பார்கள் தெரியுமா? ஐயோ, நானே கொஞ்சம் அமலத்தான் இந்த உலகத்திலே சேர்த்திருக்கிறேன், என்னிடம் தம்பி கண்டுட்டா, என்னிடம் இருக்கக்கூடிய அமல் தம்பிக்கு கொடுத்தால் நான் எப்படி இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் தானுக்கு தான் மறைந்து மறைந்து ஓடுகிறார்கள் என்பதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு நோய் வந்து விட்டால் தூக்கம் முழிப்பார்கள், எங்களுக்கு என்ன என்று பார்ப்பார்கள். காய்ச்சல் என்று சொன்னால் எங்களுக்கு தூக்கம் போகும் வரையும் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாய் தந்தை பக்கத்திலே இருப்பார்கள். எங்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால்
எங்களை விட்டு போக மாட்டார்கள், எங்களுக்கு துணையாக இருப்பார்கள். எங்களை நல்லாக்கி இந்த இடத்திலே நல்லோரு மனிதனாக எங்களை உருவாக்கின எங்களுடைய பெற்றோர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பார்க்கிறோம், மனுஷர்களே காணுகிற நேரத்தில் வரமாட்டார்கள், விரைந்தோடு விடுவார்கள். யாரும் எங்களுக்காக வரமாட்டார்கள். வசாஹிபத்திஹி வபனி, எங்களுடைய அன்பு மனைவி, இரக்கமான உள்ள மனைவி, எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடிய மனைவி, எதை கேட்டாலும் இரக்கமாக செஞ்சு தரக்கூடிய நம்மளுடைய மனைவி, அந்த இடத்திலே கண்டுவிட்டால் என்னுடைய புருஷன் இருக்கிறான், என்னுடைய கணவன் இருக்கிறான், போய் சந்தித்துட்டு வருவோமே என்று சொல்லி அவர்கள் வரமாட்டார்கள். ஏன்? இதுதான் மனிதனுடைய இயல்பு. கண்ணியமான நெஞ்சங்களே, அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த உலகத்திலே வாழும் போது உங்களுக்கான முறையிலே நன்மைகளை கொள்ளையெடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களை உலகத்திலே பார்க்கத்தான் வேண்டும், பிள்ளைகளை உலகத்திலே பார்க்கத்தான் வேண்டும், பெற்றோர்களை உலகத்திலே பார்க்கத்தான் வேண்டும். அதுவும் முக்கியமான ஒரு இபாதத். அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை. அதுகளை பார்க்கிற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள், நாம் செய்யக்கூடிய கட்டாயமான அந்த கடமைகளை நாம் வீசிவிட்டு செய்கிறோம் என்று சொன்னால் மறுமை நாளில் நிச்சயமாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் பிடிப்பான். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே யாரும் வராத அந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆளாக்கி வளர்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்க வைத்து படிக்க வைத்து நல்லோரு இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆளாக்கின பிள்ளைகள், இவர்களை ஆளாக்குற நேரத்தில் எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் பாழாக்கி விட்டோம். நாங்கள் சரியான உரிய நேரத்துக்கு தொழவில்லை. இவர்களை சரியான முறையில் ஆளாக்க வேண்டும் என்பதற்காக கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், அவர்களை கொண்டு வர வேண்டும், உயர்த்தி வைக்க வேண்டும். கடுமையான தொழுகைகளை அவர்கள் விட்டுவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அடுக்கடியாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். யாரும் யாரையும் அந்த நேரத்திலே பார்க்க மாட்டார்கள் ஆயிஷா. கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, எனவே தொழுகை என்பது அந்த அளவுக்கு கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருமுறை அதாவது உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு மக்தூம் இல்லாம யாரு தெரியுமா? கண் விளங்காத சஹாபி, ஒரு குருடராக இருந்தார். அவருக்கு கண் விளங்காது, பார்வை இல்லை அவருக்கு. அவர் வந்து ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சலுகையை கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் பள்ளி வாயிலுக்கு வருவதாக இருந்தால் பாலைவனத்திலே மேடுகள் பள்ளம் இறங்கினா வர வேண்டும். எனக்கு துணையாக யாரும் இல்லை யா ரசூலுல்லாஹ். என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு வருவதற்கு உதவிக்கு யாரும் இல்லை யா ரசூலுல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாயிலே வந்து நான் தொழுவது எனக்கு கடமையாக கேட்டார்கள். நியாயமான ஒரு கேள்வி. கண் விளங்காத ஒரு மனிதர், ஒரு குருடர், துணைக்கு யாரும் இல்லை, அவர் தனியாக வர வேண்டும். இப்படியே அந்த அதாவது உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியை கொடுத்தார்கள். ஆம், நீங்கள் வர தேவையில்லை என்று கொடுத்தார்கள். அந்த நபித்தோழர் அப்படியே திரும்பி போகிறார். உடனேயே நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, அதான் சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு கேட்கிறாங்க. அதானுடைய சத்தம் உங்களோட காதுல விழுதா? நாம் யா ரசூலல்லாஹ், அதனுடைய சத்தம் எனக்கு கேட்குது. பபில் வாஜிபுல, அப்படியாக இருந்தால் பள்ளிக்கு வந்து தொழுவது உங்களுக்கு கடமை என்று சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, எல்லாத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு வேலைக்காக ஒவ்வொரு நேரத்துக்காக எங்களை ஒதுக்கி கொண்டு போகிறோம். ஆனால் இது முக்கியமான இந்த கடமையை நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளை போல் நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. அதே போல கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் எங்களுடைய நாவுகளை நாம் பேணி நடத்தியிருக்கிறோமா? எங்களுடைய நாவுகள், எங்களுடைய வார்த்தைகள் சரியான வார்த்தையாக ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடித்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ரமலானுடைய மாதத்திலே தன்னுடைய நாவை எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுவதற்காக. அதிகமாக ஓதுவார்கள், திக்ர் செய்வார்கள், இஸ்திக்பாரில் இருப்பார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இதுக்காகத்தான் அதிகமாக அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இவர் நோம்பாளியாக இருந்தும், நான் சொன்ன போல இவருடைய நோன்பு எது? இவர் பட்டணி, இவர் குடிக்காம இருக்கிறாரு, சாப்பிடாம இருக்கிறார். ஆனால் பேசுகிற நேரத்தில் உத்தரப்பாத்தியின் ஒருவருடைய மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பிடித்த நோம்பில் என்ன பிரயோஜனம்? கண்ணியமான சகோதரர்களே, 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை பற்றி பேசுகிறோம், அவருக்கு விருப்பமில்லாத ஒருவரை பற்றி பேசுகிறோம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இறைச்சை தின்னுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவை பேணி நாங்கள் நடக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, இத்தகுன்னார், நீங்கள் நரகத்தை விட்டு அல்லாஹ்விடம் பகைந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு 2 விடயத்தை விட்டு சொன்னாங்க. உங்களுடைய 2 துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தலங்களையும் உங்களுடைய நாவையும் விட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு. ஏன்? இந்த 2 தான் உங்களை அதிகமாக நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்று வாயினால் தான் சிலருடைய மார்க்கம், வெறுமனே மார்க்கம் என்பது வாயினால். இன்று படித்து ஆலிமாகி குர்ஆனை படித்து ஹதீஸை படித்தவர்கள் கூட ஒரு ஃபத்வாக்களை கேட்கிற நேரத்தில் அவர்களை நிதானமாக இருப்பாட்டி சொல்லித்தான் ஃபத்வாக்களை கொடுப்பார்கள். ஆனால் இன்று பாதையாக முஃப்திமார்கள் இவர்களெல்லாம் ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஏன்? இவர்களிடம் தொழுகை கிடையாது, மார்க்கம் இல்லை, ஒரு ஆலிம் இல்லை, வாய்க்கு வந்ததையெல்லாம் சும்மா ஒருவருக்கு ஒருவர் பேசி மார்க்கம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவரிடம் அத்தஹியாத்தை கேட்டால் அவருக்கு பாடமில்லை, அவர் சுபஹ் தொழுதோம் என்று கேட்டால் அவர் சுபஹ்க்கு தொழவில்லை, ஆனால் தொழ சொல்லுவார்கள். இப்படியான முறையிலே இன்று ஒரு கூட்டம் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, செயலில் வர வேண்டும், அது எங்கள் மத்தியிலே நாங்கள் அதை செய்ய வேண்டும், செய்து கொண்டுதான் நாங்கள் அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்ன போல இப்படியான கண்டுகொள்ற அளவுக்கெல்லாம் இன்று மார்க்கத்தை ஏதோ தானோ என்று சொல்லி பேசி திரிகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் இது ஹராம் இது ஹலால் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை தவிர யாருக்கும் இவர் காஃபீர் இவர் முஸ்ரிக் ஃபத்வாக்கள் கொடுக்க முடியாது. இந்த ஆலிம்கள் கூட அதிலே பயப்படுகிறார்கள். ஒருவர் என்னிடம் வந்து கேட்டாலும் நான் அல்லாஹ் ஆலம் என்று மாத்திரம் சொல்லி விடுகிறேன். ஆனால் ஒரு பாமர மக்களோட போய் கேட்டா அவர் காஃபீர் அவர் முஸ்ரிக், அது அவர் ஹராத்தை செய்கிறார், இவர் ஹராத்தை என்ன அதிகாரம்? கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு இதை யார் அவர்களுக்கு கொடுத்தார்கள்? எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய இந்த மாதத்தில் சரியான முறையிலே நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாவை பேணி நாம் நடக்க வேண்டும். பேசினால் பொய் பேசுவார்கள், வார்த்தைகள் எல்லாம் வருகிற வார்த்தைகள் எல்லாம் பொய். இப்படியான இந்த வார்த்தைகளில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் என்று வருகிற நேரத்தில் தர்மங்களை நாங்கள் கொட்டி வாரி வழங்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, தர்மங்களே சதகாக்களே கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். எங்கள் மத்தியிலே இருக்கிறோம் என்று சொன்னால் இல்லாதவர்களை பார்த்து நாங்கள் கொடுக்கணும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், யா ஆயிஷா, எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? இல்லை யா ரசூலுல்லாஹ்,
ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டு நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அது என்ன என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்டபோது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு தாய் வந்தார், 2 பிள்ளைகளோடு ஒரு தாய் வந்தார். வந்து என்னிடம் கேட்டார், எனக்கு பசியாக இருக்கிறது, என்னுடைய குழந்தை பிள்ளை 2 பிள்ளையும் பசியிலே அழுகிறார்கள், ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்டார்கள். சாப்பிடுற அளவுக்கு எதுவும் வீட்டில் இல்லை, இருந்தாலும் உள்ளே போய் பார்த்து வருகிறார். வந்தவுடனே 3 பேரீத்த பழங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தாயிட கையிலே கொடுக்கிறார்கள். 3 பேரீத்த பழம். அந்த 3 பேரீத்த பழத்தையும் அந்த தாய் அழகான முறையிலே பங்கு வைக்கிறார். தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கு பிள்ளை கொண்டும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கொண்டும் அந்த தாய் ஒன்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பிள்ளைகளும் அந்த 2 பேரீத்த பழங்களை அவசரமாக சாப்பிட்டு விடுகிறார்கள். உடனே ஆயிஷா அதாவது இந்த தாயிட கையிலிருந்து இந்த பேரீத்த பழத்தை தாய் சாப்பிடுகிற நேரத்தில் அந்த 2 பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பசியா இருக்கிறது, அதையும் தாங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த தாய் தான் சாப்பிடுவதற்கு தயாராக அந்த பேரீத்த பழத்தை 2ஆக கிழித்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விட்டு இந்த சம்பவத்தை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்டு அழுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இருந்ததே 3 பேரீத்த பழம், அந்த 3ஐயும் கொடுத்தேன், அதிலையும் அந்த கடைசியான அந்த பேரீத்த பழத்தை அந்த தாய் கூட சாப்பிடாமல் அதை கிழித்து 2 பிள்ளைகளுக்கும் அதையும் கொடுத்து விட்டார்களே, எவ்வளவோ ஒரு அருமையான அந்த தாயின்னு பாருங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட பெண் என்று சொன்னார்கள். அந்த தாய் நல்ல ஒரு காரியம், யாருக்கு கொடுத்தாலும், யாருக்கு அதை கொடுத்தாலும், பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரியான முறையிலே சமமாக அந்த ஒரு பேரீத்த பழத்தை பிடித்து கொடுத்த காரணத்தினால கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய கடமை, எங்களுடைய பெற்றோர்களை பார்ப்பது எங்களுடைய கடமை, பிள்ளைகளை பார்ப்பது எங்களுடைய கடமை. ஆனால் இன்று கொடுத்ததை நாம் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொடுக்கிற தர்மத்தில் என்ன பலன் கண்ணியமான சகோதரர்களே? சிலவங்களை பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, கொடுத்ததை அவர்கள் சொல்லுவார்கள், பலருக்கு சொல்லி காட்டுவார்கள், நான் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு கொடுத்ததை கூட சொல்லி காட்டுற அளவுக்கு இன்று சமுதாயத்திலே மக்கள் இருக்கிறார்கள். நான் இன்று வாப்பாவுக்கு இவ்வளவு அனுப்பினேன், உமாவுக்கு இவ்வளவு கொடுத்தேன், பக்கத்து வீட்டாருக்கு இவ்வளவு. கண்ணியமான சகோதரர்களே, அதுக்குள்ள ஒரு பெருமை. கொடுக்கின்ற நல்ல விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க வலது கையால கொடுத்தால் அதை இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர், சில நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், ஊர்ல கூட இருப்பாங்க. அவங்க எப்படி என்று சொன்னா யாருக்கும் தெரியாமல் நல்ல காரியங்களை செய்திருப்பார்கள், நல்ல சேவைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மனிதர் மௌத்தானதுக்கு பின்னால்தான் உதவி செய்கின்றவர்கள் ஒவ்வொருவர் சொல்லுவார்கள், இவர் எனக்கு இவ்வளவு செய்தார், இவ்வளவு செய்தார், இவ்வளவு செய்தார். அதுவரையும் அந்த மனிதனுடைய வாயினால் ஒரு வார்த்தை வரவில்லை. கண்ணியமான சகோதரர்கள், தர்மங்கள் கொடுக்கிற நேரத்தில், ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை கொள்ளையடிக்கிற இந்த மாதத்தில் தர்மங்களை கொடுக்கிற நேரத்தில் அதை சரியான முறையில் நீங்கள் கொடுங்கள். சதகாக்களை அள்ளி வாருங்கள், இயன்ற அளவு நீங்கள் கொடுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாளும் கொடுப்பதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இல்லாமக்க மாட்டார். நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத்தை தந்து கொண்டா இருக்கிறார். ஏன்? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கேரண்டி. கண்ணியமான சகோதரர்களே, கொடுத்தால் உங்களுக்கு ஒரு நாளும் எதுவுமே அழியாது. கண்ணியமான சகோதரர், கொடுத்து பாருங்கள். வீணாக செலவழிப்பதை விட ஒருவருக்கு நீங்க கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலேயே அதை தருகிறான். சில சந்தர்ப்பங்களிலே அது காசாக பணமாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் தடுப்பான். குடும்பத்திலே வரக்கூடிய ஒரு நோயை அல்லாஹ் திசை மாற்றுவான்.
இப்படி எத்தனையோ விடயங்களை, முசீபத்துக்களை ஒரு புறமாக தள்ளிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அப்படியான நல்ல அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ஒரு விருந்தாளியை, ரமலான் முடிந்துவிட்டு ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது முடிவதற்காக, ஆனால் ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒரு இஃப்தார் வைக்கிறோம் என்று சொன்னால், எங்கேயாவது கொடுக்கிறோம் என்று சொன்னால், அழகான முறையிலே அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி அழைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் உங்களை ஒரு விருந்துக்கு அழைத்தால், நீங்கள் ஒரு சுன்னத்தான ஒரு நஃபிலான நோன்பு நோற்றுக்கொண்டு இருக்கிற அந்த நிலையில் அவர் உங்களை ஒரு சாப்பாட்டுக்கு அழைத்தால், நீங்கள் அந்த நோன்பை விட்டுவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் வஈஃபுடைய முக்கியமான அம்சம். ஒரு நஃபிலான நோன்பு நாம் பிடிச்சிருக்கிறோம், ஒரு சுன்னத்தான நோன்பு நாம் வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு ஒருவர்களுக்கு சொல்லுகிறார், குடும்பத்தோடு எங்களுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா என்ன, நான் நோன்பு எனக்கு வரையலான்னு சொல்ல இயலாது. அந்த நோன்பை விட்டுட்டு அழைத்ததற்காக நீங்கள் போங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் கண்ணியமானது. இதனூடாகத்தான் சகோதரத்துவம் அதிகரிக்கும், சகோதரத்துவம் ஒன்று சேரும். நல்ல முறையிலே ஒருவருக்கு ஒருவர், குடும்பங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அது செதறி பிரிந்து போகிற நேரத்தில் அது அவ்வாறே ஷைத்தான் நடுவிலே பூர்ந்து அதை இல்லாமாக்கி விடுவான். தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் உடனே அவரை நோய் விசாரிக்க வேண்டும். இயலும் என்று சொன்னால் போய் சந்தித்துட்டு வர வேண்டும், பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்கள், இந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, முடியுமா என்றால் அவர்களை போய் சந்திப்பது, அவருடைய நோய் விசாரணை விசாரித்துட்டு அவர்களுக்கு பிரார்த்தித்துட்டு வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, அப்படி ஒரு போனையாவது போட்டு ஒரு கோல் மூலமாக ஒரு நோயை விசாரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அவருக்கு நோயாம், அவருக்கு காயமாம், அவர் ஆக்சிடென்டாம் என்று வெறுமனைய காதால் கேட்டுவிட்டு விடுவதல்ல. அதுகளை எல்லாம் தீய விசாரிச்சா தான் ஒருவருடைய உள்ளத்துல நல்லோர் தன்மை வரும். கண்ணியமான சகோதரர்களை, ஜனாசாக்கள் விழுந்து விட்டால், இங்க இல்லாவிட்டாலும் ஊர்ல யாருடையாவது பெற்றோர்கள் மரணித்து விட்டால், சகோதரர்கள் சகோதரிகள், கூட பிறந்த நண்பர், கூட பிறந்தவர்கள் யாராவது நாட்டிலே மௌத்தாகிவிட்டால், இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் போய் சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் நல்லதை சொல்லி அவர்களுடைய துக்கத்திலோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, இதுதான் ஒரு மனிதனுடைய ரமலானுடைய மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் செய்யக்கூடிய நல்ல பண்புகள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான நல்ல காரியங்களை வெறுமனை நாங்கள் செய்யாம, வெறுமனை இந்த உலகத்திற்காக இன்னும் ஒருவருக்கு வேறு தேவையில்லாத விடயங்களை எல்லாம் இந்த இடத்திலே கதைத்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதை விட நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் நிச்சயமாக மரணிக்கத்தான் போகிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் மரணிப்போம். எங்களை எவ்வாறே முன்னால் கொண்டு வந்து வைப்பார்கள். எங்களுக்கு தொழுகைகள் நடாத்தப்படுவதற்கு தயாராகுவார்கள். அதுதான் ஒரு பிள்ளைக்கும் ஒரு பெற்றோருக்கும் உரிய கடைசி நேரம். கண்ணியமான சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்களில் அந்த ஜனாதாவை தொழுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுத்து இருக்கிறோம். நானோ நீங்களோ மௌத்தாக விட்டால், பிள்ளையே நீங்கள் தான் எனக்கு ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும், நீங்கள் தொழுவிப்பதுதான் சிறந்தது ஒரு ஆண்மகன், அந்த துஆவை நாங்கள் சொல்லிக் கொடுத்து இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, எங்களில் எத்தனை பேருக்கு பாடம்? ஜனாசா தொழுகிற நேரத்தில் 3வது தக்பீரிலே அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு என்று சொல்லக்கூடிய நீண்ட துஆ எத்தனை பேர் மனநமிட்டிருப்பார்கள்? உங்களுடைய பெற்றோர்கள் மௌத்தாகிற நேரத்தில் நாங்கள் எப்படி அதை முன்னுக்கு ஓதுகிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு அழகான துஆ, எத்தனை பேருக்கு பாடம்? நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? வேற யாராவது ஒருவர் அந்த இடத்துல தொழுவிப்பதை விட என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருவர் தகப்பன் அல்லது ஒரு ஆண் பிள்ளை வந்து தொழுவித்தால் எவ்வளவு சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களை, சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இல்லை. ஏன்? மரணத்துடைய சிந்தனை எங்களுக்கு மத்தியிலே வரவில்லை.
அந்த மரண சிந்தனை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற காலம் மரண சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் மனிதனுக்கு அப்பாதான் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் நல்ல நன்மைகளை செய்து கொண்டே போகுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு விடயமும் நல்ல விடயமாக நல்ல காரியமாக நாங்கள் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில நாட்கள் தான் இந்த ரமலான் நம்மளை விட்டு போகிறது. அதிலும் குறிப்பாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் ஒற்றைப்படை தினத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு வருகிறது. அந்த இரவிலே நீங்கள் அதிகமான நன்மைகளை கொள்ளையெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாட்கள் இந்த கடைசி 10 ஒற்றைப்படையான இந்த நாட்களில் அது வர இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, 2 நாள் கலந்து விட்டாலும் இன்னும் ஒற்றைப்படையான நாட்கள் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் தௌபா கேளுங்கள். நாம் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும், நாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த உலகத்தில் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ்விடம் கதறி கதறி அழுது துஆ கேளுங்கள். தௌபா என்று சொன்னால் என்ன தெரியுமா? தௌபா ஒருவர் கேட்பதற்கு முன்னால உள்ளத்தில் அவருக்கு வர வேண்டும். என்ன தெரியுமா? இதற்கு பின்னால இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பாவத்தை செய்தவரே அந்த பாவத்தை உணர்ந்து இந்த பாவத்தை இதற்கு பின்னால நான் செய்ய மாட்டேன் என்று முதலில் ஆழமான நியத்தை அவர் வைக்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன். இதுதான் முதல்ல ஆழமாக வைத்து செஞ்ச பாவத்தை நினைத்து நினைத்து கதறி கதறி அல்லாஹ்விடம் அழ வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்துல அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டால் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட சஹாபியில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அவரு சில சந்தர்ப்பங்களை அழுவார்கள். ஏன்? அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டார் என்றாலும் அழுவாங்க. ஏன் தெரியுமா? ஜாஹிலியா காலத்திலே நான் சில அநியாயங்கள் செய்தேனே, அதுகளை நினைத்து அழுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் தெரிந்து செய்திருக்கிறோம், தெரியாமல் செய்திருக்கிறோம். தௌபாவில் அல்லாஹ்விடம் கேட்கிற நேரத்தில் அழுது மன்றாடி இயன்ற அளவுக்கு நேரம் எடுத்து நீங்கள் கேளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் ஒரு அழகான பண்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதையெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கேட்டோமோ இதையெல்லாம் செய்து நாங்கள் நடக்க வேண்டும். அதே போன்று தஹஜ்ஜத்துடைய அந்த நேரம், கண்ணியமான அந்த நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இரவிலே கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய அந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குவான். இறங்கி வந்து கேட்பான், என்னுடைய அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னிடம் அல்லாஹ் என்னிடம் கேட்பதற்காக யாராவது இருக்கிறார்களா? நான் உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் உறங்குகிற அந்த நேரத்தில் ஒழும்பி என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு 2 மடங்காக தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சஹருடைய நேரம் கண்ணியமான சகோதரர்களே நல்லொரு நேரம். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேளுங்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்து சரியான முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டு இதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம் என்பது இது முக்கியமான ஒரு ஃபர்ல் என்பதை மறந்து விடாதீர்கள். இது முக்கியமான ஒரு கடமை. எதற்காக இதை கொடுக்கிறாங்கன்னு தெரியுமா? இதை கொடுக்கிற நோக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே செய்த சில தவறுகள், நோன்புகளை வைத்துக் கொண்டு தெரிந்தும் தெரியாமல் சில தவறுகளுக்கு இது குற்ற பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமையும் என்று சொன்னார்கள். அதே போன்று இது யாரை எடுப்பதற்கு தகுதியானவங்க சொன்னால் வல் மசாகின் வல் ஃபுகரா, யாருக்கு தெரியுமா? எளியவர்களுக்கும் ஃபக்கீர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று சொன்னார்கள். சேருகிற நேரம் எந்த நேரம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை வந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னால அவருடைய கைகளிலே அதுகளை அந்த தானியங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அளவுகோல் எவ்வளவு தெரியுமா? சா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சா என்று சொன்னால் 4 முத்துக்கள். 4 முத்துன்னு சொன்னால் அந்த காலங்களிலே இப்படி 4 புடிகளை பிடித்து அரிசி அல்லது கோதுமாவை பிடித்து அவர்கள் போடுவார்கள். நவீன காலத்து உலமாக்கள் அதை கணக்கிடும் போது சொல்லுவார்கள், 3 அல்லது 2.5 கிலோ வீதம் தான் அப்படி போட்டா வரும். அப்படியாக இருந்தால் ஒருவருக்கு 3 அல்லது 2.5 கிலோ வீதம் பெறுமதியான முறையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜகாத்துல் ஃபித்ராவை நீங்கள் கொடுக்க வேண்டும்.
உங்களுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அந்த தலைவர் பொறுப்பாளி என்பதை சொன்னார்கள். கணவனாக இருந்தால் உங்களுக்கு கீழே உடைய மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். ஆனால் மரணித்த அவர்களுக்கு அது தேவையில்லை என்று சொன்னார்கள். கற்பணி தாய்மார்களாக இருந்தால் அதில் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கும் அது கடமை இல்லை என்று சொன்னார்கள். கடமை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளில் இருந்து முதியவர் வரும் அந்த ஃபித்ராக்கள் கடமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முக்கியமான ஒரு இபாதத், கண்ணியமான சகோதரர்களே. எனவே ஜகாத்துல் ஃபித்ரை விநியோகிக்கிற நேரத்திலே, உருகிய நேரத்தில் அதை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். கொடுத்தா தான் அவர்கள் அதை பொறுப்பாக சரியான முறையில் அந்த பொறுப்புதாரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதை கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.